to avoid loss and earn consistently in stock market. இந்த புத்தகத்தை எழுதியவர் பிரசஞ்சித் பால். இந்த ஆடியோ புத்தகத்தை நீங்கள் ஏன் கேட்க வேண்டும்? பங்குகளிலிருந்து, அதாவது ஸ்டாக்ஸ், பங்குகளிலிருந்து பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற கேள்விக்கான பதிலை விளக்கும் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கின்றன. அப்படி இருந்தும் பங்குச்சந்தையின் ஒட்டுமொத்த இழப்பீட்டில் பெரும்பாலும் சில்லறை முதலீட்டாளர்களே, அதாவது ரீட்டைல் முதலீட்டாளர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். 2010 முதல் நான் ஆயிரக்கணக்கான சில்லறை, அதாவது ரீட்டைல் முதலீட்டாளர்களுடன் உரையாடி வருகிறேன். அவர்களுடன் பேசியதிலிருந்து பங்குச்சந்தையில் பெரும்பாலான மக்கள் பணத்தை இழப்பதன் காரணம் அவர்களிடம் இருந்து வரும் தவறான புரிதலே என்பதை புரிந்து கொண்டேன். மேலும் ஏராளமான முதலீட்டாளர்கள் விரைவாக பணம் சம்பாதிக்க பங்கு குறிப்புகள், ஸ்டாக் டிப்ஸ் பெறுவதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றனர். என்னதான் சமூக வலைதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் பல இடங்களில் இருக்கும் பிசினஸ் சேனல்ஸ், பிரிண்ட் மீடியா முழுவதும் எண்ணற்ற இலவச வர்த்தக டிப்ஸுகள் கிடைத்தாலும் பல முதலீட்டாளர்கள் பெரிய அளவு முதலீட்டை பங்குச் சந்தையில் இழக்க நேரிடுகிறது. ஏன் மக்கள் பணத்தை இழக்கிறார்கள் என்பதற்கான அனைத்து காரணங்களையும் நான் மக்களுக்கு எடுத்து சொன்னால், இந்த மார்க்கெட்டில் முதலீடு செய்யும் பலரது கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஒரு முதலீட்டாளராக உங்களது முன்னுரிமை நீங்கள் முதலீடு செய்த கேபிட்டல் தொகையை பாதுகாப்பதாகவே இருக்க வேண்டும். இந்த ஆடியோ புத்தகத்தின் முதல் 2 எபிசோடுகள் கேபிட்டல் பாதுகாப்பை பற்றிய முழு விவரங்களையும் எளிய முறையில் உங்களுக்கு விளக்கும். தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஈக்விட்டி முதலீட்டில் முதலீடு செய்யும் சிறு முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாப்பதற்கான எனது ஒரு முயற்சியே இந்த ஆடியோ புத்தகம். உயர் தரம் வாய்ந்த வணிகங்களில், அதாவது ஸ்டாக்குகளில் சரியான தொகையை முதலீடு செய்வதும் அவற்றை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படியே வைத்திருப்பதுமே லாபத்தை பெறுவதற்கான ஒரே வழி. உயர் தரம் வாய்ந்த பங்குகளை தேர்வு செய்ய MBA ஃபைனான்ஸோ அல்லது அதற்கு சமமான வேறு டிகிரியோ தேவையில்லை. பங்குகளை தேர்வு செய்வது, அதாவது ஸ்டாக் பிக்கிங் என்பது இந்த உலகத்திலேயே மிக கடினமான சப்ஜெக்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருப்பினும் எந்த பின்னணியை சேர்ந்தவரும் இந்த கலையை கற்று கைதேர்ந்து விடலாம். இதற்கு உங்களுடைய ஆர்வம், கடின உழைப்பு மற்றும் பங்குச் சந்தைக்கான அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டுமே போதுமானது. இந்த ஆடியோ புத்தகம் மூலம் பங்குச் சந்தையில் தொடர்ந்து சம்பாதிக்க உதவும் பல்வேறு எளிய முறைகளையும் நடைமுறை தீர்வுகளையும் நீங்கள் அறியலாம். அடடா, ஆர்வமா கேட்டுட்டு இருந்தீங்களா? இந்த ஆடியோ பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட ஒரு